முன்னொரு காலத்தில் ஒரு ஊரில் ஒரு சென் துறவி ஒருத்தர் வாழ்ந்துக்கிட்டு வந்தார். அவர் தினமுமே காலையில் இருந்து அந்த ஊரில் இருக்கிற எல்லா மக்கள்கிட்டையுமே யாசகம் வாங்குவார். அந்த யாசகம் வாங்கி அதன் மூலமாக தான் சாப்பிட்டுக்கிட்டு வந்தார். ஒவ்வொரு நாளும் எல்லா மக்களையுமே சந்தித்து பல விதமான நல்ல விஷயங்கள் எல்லாத்தையுமே சொல்லி கொடுத்துக்கிட்டு இருந்தார். அதனால் அந்த ஊரில் எல்லாருக்குமே அவரை தெரியும். ஒரு சமயம் எப்பவும் போல் அவர் யாசகம் வாங்கிக்கிட்டு இருந்தார். அந்த சமயத்தில் ஒரு இளைஞர் ஒருத்தர் இந்த செந்துறவிக்கிட்ட வந்து, ஐயா, என் மனசில் தீராத வேதனை ஒன்று இருக்குது, அது ஒரு ரணமாக மாறி என்னை தினம் தினம் கொன்னுக்கிட்டு இருக்கு, நீங்கள் தான் இதுலேருந்து எப்படியாவது என்னை விடுபடுத்தணும் அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாரு. உடனே இந்த துறவியுமே, சொல்லுப்பா உனக்கு என்ன பிரச்சனை அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாரு. அதுக்கு அந்த இளைஞர் சொல்கிறாரு, ஐயா, என் மனசில் நிறைய எண்ணங்கள் இருக்குது, நாம் அதெல்லாம் பண்ணும்போது தோற்றுருவோமோ அப்படிங்கிற எண்ணம் என் மனசுக்குள்ளார வேரோடி நின்றுக்கிட்டு இருக்கு. அதனாலேயே என்னால் எந்த விஷயத்தையுமே சரியாக செய்ய முடியலை. புதுசாக ஒரு விஷயம் தொடங்கணும் அப்படின்னா கூட ரொம்ப பயமாக இருக்குது. அந்த விஷயத்தில் தோத்துட்டா என்ன பண்ணுறது அப்படிங்கிற எண்ணத்தில் அந்த விஷயத்தை தொடங்கிறதே கிடையாது. இப்படியே நாட்கள் கடந்து பல வருடங்கள் ஆயிடுச்சு. என்னுடைய எண்ணங்கள் எண்ணங்களாகவே இருக்குது, அதுக்கு செயல் வடிவம் கொடுக்கவே முடியலை அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாரு. உடனே அந்த துறவி சொல்கிறாரு, அப்படியாப்பா, நீ ஒன்று பண்ணு, என் கூட வா, உன்னுடைய பிரச்சனைகள் எல்லாத்தையுமே நான் தீர்த்து வைக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவருடைய குடிசைக்கு கூட்டிகிட்டு போகிறாரு. அவங்க நடக்க ஆரம்பிக்கிறாங்க. அவருடைய குடிசை ரொம்ப தூரத்தில் இருக்குது. கிட்டத்தட்ட சாயங்காலம் நேரம் ஆயிடுச்சு. அவங்க குடிசையை போய் நெருங்குறாங்க. கிட்டத்தட்ட இருட்டவே ஆரம்பிச்சிருச்சு. உடனே அன்றைக்கி இரவு சாப்பாடு 2 பேரும் சாப்பிட்டுட்டு நிம்மதியாக தூங்குறாங்க. காலையில் சீக்கிரமாக எழுந்துட்டாங்க. இப்போ அந்த இளைஞர் கேட்குறாரு, ஐயா, என்னுடைய பிரச்சனைகளை தீர்த்து வைக்கணும்னு சொன்னீங்களே அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாரு. உடனே அந்த துறவி சொல்கிறாரு, அப்படியாப்பா, சரி வா, நான் உன்னை வேற ஒரு இடத்துக்கு கூட்டிகிட்டு போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு மறுபடியும் 2 பேரும் நடந்து ரொம்ப தூரம் போகிறாங்க. ஒரு மலையோட அடிவாரத்துக்கு போயிட்டாங்க. அந்த மலை அவ்வளோ பிரம்மாண்டமாக இருக்குது. அந்த மலையோட அடிவாரத்தில் ஒரு பெரிய குகை ஒன்று இருக்குது. உடனே அந்த இளைஞருமே, ஐயா, இங்கே என்ன பண்ண போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாரு. அது ஒன்றும் இல்லைப்பா, இந்த குகைக்குள்ளே வா, உனக்கான பதில் கிடைக்கும் அப்படிங்கிறாரு. அந்த இளைஞருக்கு ரொம்ப மகிழ்ச்சி. புதுசாக ஏதோ ஒரு விஷயம் கற்றுக்க போகிறோம் அப்படிங்கிற நம்பிக்கையில் அந்த துறவியோடு சேர்ந்துக்கிட்டு அந்த குகைக்குள்ளே போகிறாரு. உள்ளே போனால் அவ்வளோ இருட்டாக இருக்குது. எது எங்கே இருக்குன்னே தெரியலை. 2 பேரும் அப்படியே பேசிக்கிட்டே இவ்வளோ நடந்து போய்கிட்டே இருக்கிறாங்க. அப்படி போய்கிட்டே இருக்கும்போது இந்த சென் துறவி அந்த இளைஞருக்கு தெரியாமல் அப்படியே வெளியில் வந்துட்டார். வெளியில் வந்தவர் அந்த நுழைவாயில் ஒரு பெரிய கல்லை தள்ளி மூடவும் செஞ்சிட்டாரு. இப்போ அந்த இளைஞருக்கு என்ன பண்ணுறதுனே புரியலை. ஐயா ஐயா அப்படின்னு சொல்லிட்டு கூப்பிட்டு பார்க்குறாரு. எவ்வளோ கூப்பிட்டாலுமே அங்கே பதில் சொல்கிறதுக்கு யாருமே இல்லை. உடனே ஒரு மனசுக்குள்ளார 1000 எண்ணங்கள் தோன்றுது. அந்த துறவி நம்மளை வந்து சாவடிக்க பிளான் போட்டார் போல். நம்மளை சாவடிக்கிறதுக்காக தான் இந்த குகைக்குள்ளே வச்சு மூடிட்டு போயிட்டாரு. இதுலேயும் எப்படி வெளியில் போகிறதுனே தெரியலையே அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே பதறிக்கிட்டு இந்த பக்கமும் அந்த பக்கம் ஓடிட்டு இருக்கிறாரு. அந்த இருட்டில் எல்லா பக்கமும் பார்த்தீங்கன்னா வௌவால்களோட சத்தம் மட்டும்தான் கேட்குது. எது எங்கே இருக்குன்னே தெரியல. நிறைய பூச்சிகள், நிறைய புழுக்கள்லாம் அங்கங்கே இருக்குது. அந்த சத்தம் மட்டும்தான் இந்த மனிதருக்கு கேட்டுக்கிட்டே இருக்குது. எப்படியாவது அங்கேருந்து வெளியில் வரணும் அப்படிங்கிற அந்த ஒரே ஒரு எண்ணம் மட்டும்தான் அவர் மனசுக்குள்ளார இருக்குது. அப்படியே வழியை தேடிக்கிட்டே இந்த பக்கமும் அந்த பக்கம் போய்கிட்டே இருக்கிறாரு. அப்படி போய்கிட்டு இருக்கும்போது திடீர்னு ஒரு இடத்துல ஒரு ஒளி கற்றை தெரியறத பார்க்குறாரு. எங்கேருந்து அந்த ஒளி வருது அப்படின்னு சொல்லிட்டு பக்கம் போய் பார்க்குறாரு. அதுக்கு அவருடைய தலைக்கு மேலே பெருசாக ஒரு ஓட்டை இருக்குது. அந்த ஓட்டை வழியாக தான் அவ்வளோ பெரிய ஒளிக்கற்றை கீழே வந்து விழுந்திருக்கு. அதை பார்த்த உடனே எனக்கு ரொம்ப மகிழ்ச்சி. எப்படியாவது அந்த ஓட்டை வழியாக மேலே போயிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு அங்கே பக்கம் இருக்கிற கல்லெல்லாம் எடுத்து வச்சு சின்னதாக குன்று மாதிரி அமைக்கிறாரு. எத்தனையோ முறை முயற்சி பண்ணுறாரு. ஆனால் ஒவ்வொரு முயற்சியுமே தோல்வியில் தான் முடியுது. ஆனால் இதில் தோல்வி அடைஞ்சாருன்னா அவர் உயிர் பிழைக்கவே முடியாது. இது ஒரே ஒரு வழி தான் இருக்குது. மறுபடியும் கஷ்டப்பட்டு அந்த கல்லெல்லாம் பார்த்திங்கன்னா அவ்வளோ வழுக்கலாக இருக்குது. அவ்வளோ வழுக்கலாக இருக்கிற கல்லெல்லாம் எடுத்து வச்சு கடைசியாக அந்த ஓட்டை வழியாக வெளியில் வராரு. அவர் வரும்போது அவருக்கு முன்னாடி சென் துறவி நின்றுக்கிட்டு இருக்கிறாரு. கையை கொடுப்பா அப்படின்னு சொல்லிட்டு அந்த இளைஞரை அந்த ஓட்டையிலேருந்து தூக்கி விடுறாரு. உடனே அந்த இளைஞருக்கு ரொம்ப கோவம் வந்துடுச்சு. ஐயா, நான் கேட்ட கேள்விக்கு உங்களுக்கு பதில் தெரியல அப்படின்னா தயவு செஞ்சு தெரியலன்னு சொல்ல வேண்டியது தானே. அதை விட்டுட்டு தேவையில்லாமல் ஏன் என்னை கொண்டு வந்து இங்கே அடைச்சி வச்சிங்க? ஒரு நிமிஷம் நான் ரொம்ப பயந்துட்டேன். நீங்கள் என்னை கொல்ல பார்க்குறீங்க அப்படின்னு கூட நான் நினச்சிட்டேன். எதனாலங்கய்யா அப்படி பண்ணீங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த சென் துறவிக்கிட்ட இந்த இளைஞர் ரொம்ப கடும் கோபத்தோடு கேட்குறாரு. உடனே அந்த துறவி சொல்கிறாரு, இங்கே பாருப்பா, இந்த குகை எவ்வளோ இருட்டாக இருந்துச்சுன்னு உனக்கு தெரியும். அந்த இடத்துலேருந்து நீ எப்படி உயிரோட வெளியில் வந்த அதை முதல்ல சொல்லு அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாரு. ஐயா, நான் எல்லா பக்கமும் தேடிக்கிட்டு இருந்தேன்.
அப்போது ஒரு இடத்துல மட்டும் ஒரே ஒரு ஒளிக்கற்றை தெரிஞ்சிச்சு. அந்த ஒளியை பார்த்த உடனே மேலே இருக்கிற அந்த ஓட்டை என் கண்ணுக்கு தெரிஞ்சிச்சு. உடனே வேகமாக அங்கே இருக்கிற கற்கள்லாம் எடுத்து வச்சு ஒரு சின்ன குன்று மாதிரி பண்ணி அது மேலே ஏறி தான் மேலே வந்தேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாரு. இப்போ அந்த துறவி சொல்கிறாரு, இங்கே பாருப்பா, இந்த குகையிலேருந்து நீ வெளியில் வந்ததுக்கு ரெண்டு காரணங்கள் தான் இருக்குது. முதல் காரணம் என்னென்னா, உன்னை வந்து டிஸ்கரேஜ் பண்ணுறதுக்கு, அதாவது இல்லைப்பா உன்னெல்லாம் முடியாது, நீ எல்லாம் அதில் ஏறவே முடியாது, அதுவும் இல்லாமல் அந்த ஓட்டை வந்து ரொம்ப உயரத்தில் இருக்குது, இந்த மாதிரி எதிர்மறையான வார்த்தைகள் சொல்கிறதுக்கு உள்ளே வந்து எந்த ஒரு மனிதர்களுமே கிடையாது. இது ஒரு காரணம். ரெண்டாவது காரணம், நீ வந்து வேறு வழியே கிடையாது, வேறு வழியே இல்லை, இது ஒன்று தான் வழி அப்படிங்கிறத நீ உணர்ந்துட்ட. அதில் மட்டுமே நீ ஃபோக்கஸ் பண்ணிக்கிட்டு இருந்த. பக்கத்தில் எவ்வளவோ சத்தங்கள் கேட்டு இருந்துச்சு, ஆனால் எல்லா சத்தங்களையுமே உதாசீனப்படுத்திட்டு இந்த வழியை தேர்ந்தெடுத்து வெற்றிகரமாக வெளியில் வந்திருக்க. இந்த 2 காரணங்களால தான் நீ இந்த குகையிலேருந்து வெளியில் வந்திருக்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாரு. சொல்லி முடிச்சுட்டு, உன்னுடைய வாழ்க்கையிலுமே இது போல தான்ப்பா, நீ வந்து புதுசாக ஒன்று செய்யணும் அப்படின்னு ஆசைப்பட்டீங்கன்னா எல்லா மனிதர்களும் அவங்க பங்குக்கு ஒவ்வொரு கருத்துக்களாக சொல்லிக்கிட்டே இருப்பாங்க. அப்படி சொல்கிற எல்லா மனிதர்களுமே நீ சொல்கிற விஷயத்த முயற்சி கூட செஞ்சுருக்க மாட்டாங்க. ஆனால் உன்னால் முடியாது அப்படிங்கிற விஷயத்த மட்டும் ஆணித்தனமாக சொல்லிக்கிட்டே இருப்பாங்க. இந்த மாதிரி மனிதர்கள் எதையுமே முயற்சித்திருக்க மாட்டாங்க. ஆனால் மற்றவங்க செய்யும்போது அதுக்கு எப்படியாவது முட்டுக்கட்டை போடணும் அப்படிங்கிற ஒரே குறிக்கோளோட இதெல்லாம் முடியாதுப்பா, அது ரொம்ப கஷ்டம்ப்பா அப்படிங்கிற மாதிரி பலவிதமான எதிர்மறையான வார்த்தைகளை பயன்படுத்திக்கிட்டு இருப்பாங்க. நீ இது எல்லாத்தையுமே உதாசீனப்படுத்திட்டு உன்னுடைய குறிக்கோள் என்ன அப்படிங்கிறத சரியாக நிர்ணயம் பண்ணி அதை நோக்கி ஓட ஆரம்பிச்சுன்னா கண்டிப்பாக வெற்றி நிச்சயம். உனக்கு இந்த தோல்வி பயமே இருக்காது அப்படின்னு சொல்லி அனுப்பி விடுறாரு. அன்னையிலிருந்து இந்த இளைஞர் ஒரு புது மனிதராக மாறுறாரு. யார் என்ன சொன்னால் என்ன அப்படிங்கிற எண்ணத்தோட அவர் என்ன அடைய நினைச்சாரோ அந்த உயரத்தை நோக்கி அவருடைய நடைப்பயணத்தை தொடங்க ஆரம்பிச்சிட்டாரு. இது போல தாங்க நம்மளுடைய வாழ்க்கையிலையும் பார்த்தீங்கன்னா, நம்மளை சுற்றி நிறைய மனிதர்கள் இருக்காங்க. நம்ம குடும்ப உறுப்பினர்களாகட்டும், இல்லை நண்பர்களாகட்டும், இல்லை முகம் தெரியாத நபர்களாகட்டும், எல்லாருமே அவங்களுடைய அனுபவத்தை பொறுத்து பலவிதமான கருத்துக்களை உங்ககிட்ட சொல்லிக்கிட்டே இருப்பாங்க. நீங்கள் ஏதாவது ஒரு விஷயம் செய்யணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா கண்டிப்பாக அதுக்கு எதிராக 1000 கருத்துக்கள் வரும். ஆனால் உங்கள் மனசுக்கு என்ன தோணுது அப்படிங்கிறத நீங்கள் நிர்ணயம் பண்ணுங்க. அதை நோக்கி நீங்கள் நடக்க ஆரம்பிங்க. கண்டிப்பாக எல்லாருமே ஒரு பெரிய வெற்றியாளராக மாறலாம். இது கரேஜ் டு ஆக்ட் மோட்டிவேஷன் கதைகள்.